அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஓப்பனிங்லேயே பார்சல் அன்பாக்சிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. மாமி ஊர்லேருந்து கொஞ்சம் சாமான்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. மொதல் நாள் நைட்டே இது வந்துருச்சு. நைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தது அப்படின்றனால அந்த டைமில் ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ காலையில் வேலையாக பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஊர்லேருந்து சாமான் வருது அப்படின்னாலே மெயினாக அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் இல்லையா? சுரேம் சுரஃபா முன்னாடியே அவங்க வாப்ஷா கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்திருந்தது. ஓமப்பொடி, மிக்சரு, குட்டி முறுக்கு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பூந்தி, காரா பூந்தி, அப்புறம் நேந்திரம் பழம் சிப்ஸ் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் இந்த ஒண்டர் கேக். இது வந்துட்டு சுரஃபாமா சொல்லியிருந்தா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு 4 ஃப்ளேவர் கிட்ட மாமி வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அண்ட் இது போக காஜு கத்லி கேட்டிருந்தா. மாமி போன நேரத்தில் அந்த கடையில் வந்து ஒரு 250 கிராம் போல் தான் இருந்திருக்கு போல். சரி இப்போதைக்கு இது கொடுத்து விட்றேன், பின்னாடி யாராவது வந்தால் கொடுத்து விட்றேன்னு சொல்லிட்டு அதையுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் மெயினாக வாங்கிக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊதுபத்தி. நான் ஊரில் இருக்கும் போது இந்த பத்தி தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பத்திலேயே இது மட்டும்தான் பிடிக்கும். முடிஞ்சால் இதுவுமே வாங்கி கொடுத்து விட சொல்லியிருந்தேன் மாமி கிட்ட. ஸோ அதுமாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பேக்கெட்லேயே வந்துட்டு நிறைய பத்தி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 மட்டும்தான் நான் கேட்டிருந்தேன். அண்ட் அது போக மச்சி பையனும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் உம்ராக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு சில திங்ஸ்மே வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுரேம் சுரஃபாவோட நேம் போட்ட மாதிரி பென், 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு பென் வந்திருந்தது. அண்ட் அது போக அங்கே உள்ள ஜம்சம் வாட்டரு, டேட்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் முட்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் ஜம்சம் வாட்டர், டேட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சமாக தான் கொடுத்து விட சொல்லியிருந்தேன். ஏன்னா நாங்கள் உம்ரா போயிட்டு வந்தப்போ உள்ள ஜம்சம் வாட்டரே வந்துட்டு நான் வச்சுருக்கேன். அங்கே இருந்ததுன்னா வேறு யாருக்காச்சும் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் கொடுத்து விட சொல்லியிருந்தேன். அண்ட் இது போக சுரஃபாமாக்கு கொஞ்சம் செயின், அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்திருந்தது. அண்ட் ஊரில் அமேசானில் ஒரு கெட்டில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவுமே வந்துருச்சு அப்படின்றனால இந்த திங்ஸோட சேர்ந்து எனக்கு அதுவுமே கிடச்சிருச்சு. இந்த கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மல்டி குக் கெட்டில். இது வந்துட்டு அகாரோ பிராண்டோடது. நார்மல் கெட்டில் வந்து நம்ம சுடுதண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். பேச்சுலர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நூடுல்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. பட் இதில் வந்துட்டு எல்லா வகையான குக்குமே பண்ணலாம். இது வந்து 1.2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கெட்டில். இன்னர் பார்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும், அவுட்டர் பாடி வந்துட்டு பிளாஸ்டிக்லையும், நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்கெட் வந்திருக்கு. கூடவே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல், ஒரு எக் ரேக் அண்ட் ஒரு கிரில் ரேக் வந்து வந்திருந்தது. என்ன கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பவுல் மட்டும் நம்ம அதில் வச்சு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது நல்ல ஹீட்டாக இருக்கும் போது இந்த பிளாஸ்டிக் பவுல் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது இல்லை இல்லையா? அதனால் பட் இதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட கண்டிப்பாக இதே சைஸில் வீட்டில் ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேக் வந்து இதில் பண்ணலாம். அது போக இந்த தோக்லா பண்ணுறது அண்ட் எக் வந்து அடித்து விட்டு ஸ்டீம் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் லிட்டுமே வந்துடுது. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம கூட குறைய வச்சுக்கலாம், மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இதில் நம்ம ஏதாவது குக் பண்ணும்போது வதக்குறது, தாளிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பவர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக இந்த கெட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோட மவுத் வந்து நல்லா வைடராக இருக்கிறனால நம்ம நல்லா சமைக்கிறதுக்கு, வதக்க, தாளிக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த கெட்டில் வீட்டு யூஸ்க்கு நல்ல ஹேண்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்துட்டு நல்லாவே வசதியாக இருக்கும். இதில் என்னென்ன மாதிரி ஐட்டம் சிம்பிளாக குக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் கண்டினியூவாக காட்டுறேன். ஓகே, இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டீ ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஊர்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு அப்படின்றனால ஒரு வாரம் 10 நாள் கிட்டே எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுற வேலை இருக்காது, ஃப்ரீ தான். சரி சும்மா தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப நாளாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது என்னதுன்னு அப்படியே பார்க்கலாம். ஸோ டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டில் சின்ன சின்ன வேலை இருந்தது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மெயினாக இந்த கெட்டில் வந்துட்டு ஆன் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணணும் இல்லையா, ஏன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது. ஸோ இது வந்து செக் பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அது எவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். நார்மல் கெட்டில் மாதிரி தான், நம்ம வந்து வச்ச உடனே டக்குன்னு ஒரு
10 செகண்ட்லேயே வந்துட்டு ஹீட் வந்து ஏற ஆரம்பிச்சிடுது. ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஒரு லைட் வந்துட்டு எரியும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு இது வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குது, பட் நேரில் பார்க்கும்போது ஜஸ்ட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சூடாயிருச்சு. அண்ட் ஒரு 20 செகண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சீக்கிரமே கொதியும் வந்துடுது. ஸோ நார்மல் கெட்டில் மாதிரி தான், சீக்கிரமே நல்லா சூடாயிருது. சரி, தண்ணி வந்துட்டு சூடு பண்ண வச்சாச்சு, இதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இதில் முட்டை வந்து வேக வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ட்ரை பண்ணேன். முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, சும்மாவே அதுக்குள்ளே முட்டையை போட்டுட்டு நம்ம நார்மலாக அடுப்புலலாம் வேக வைப்போம் இல்லையா, பாத்திரத்தில் போட்டு முட்டையை தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து ஒன்றோட ஒன்று இடிச்சிக்காமல் உடையாமல் நமக்கு சூப்பராக வந்துட்டு ரெடியாகி வருது. அப்புறம் கெட்டிலில் நம்ம வந்து முட்டை வேக வைக்கிறது இல்லைன்னா சூப் ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதே சேம் டைமில் மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் ஏதாவது ஸ்டீம் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு சேம் டைமில் ரெண்டுமே ரெடியாகி வந்துடும். இப்படி பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகுது, கரண்ட்டும் சேவ் ஆகுது. ஸோ நானுமே கீழே வந்து முட்டை வேக வச்சுருக்கும் போது கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வேக வச்சுருந்தேன். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து வெஜிடபிளும் ரெடி ஆயிடுச்சு, முட்டையும் நல்லா வெந்துருச்சு. மெயினாக குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது அடிக்கடி நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்கறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உரிச்சேன். ஸோ நமக்கு டெய்லி யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். அண்ட் வெளியூர் எங்கேயாவது போகிறோம், பிள்ளைங்களெல்லாம் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சிம்பிளாக ஏதாவது சமைக்கணும் அப்படின்னாலும் இது வந்து நல்லா யூஸாக இருக்கும். ஸோ முட்டையை முதல்ல வேக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. எனக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து களி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். டைமே கிடைக்காம இருந்தது. சரி, இன்றைக்கி வந்து இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்திருந்தேன். ஒரு 3 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருந்தேன். இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் பச்சரிசி வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்த்து நான் வந்து ஒரு களி மிக்ஸ் ரெடி பண்ணி காட்டியிருந்திருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி போட்டிருந்தேன். இது வந்து கருப்பு உளுந்து மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். மெயினாக இது ரெடி பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்கங்கே வலி வர ஆரம்பிச்சிடும். குறுக்கு வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்லவே தேவையில்லை. சரி, நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ கூழ், களி இல்லைன்னா புட்டு இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஸ்நாக்ஸ் கூட பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருந்தேன் இல்லையா, அதை நல்லா ஒரு 2 தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற ஒரு இரும்பு கடாயில் போட்டுட்டேன். தண்ணி ரொம்ப நேரத்துக்கு காய வைக்கிறதுக்கெலாம் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. சரி, சட்டியில் போட்டு அப்படியே நம்ம வறுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வற்றிரும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அலசி வெயிலில் இல்லைன்னா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு அப்படியே போட்டேன். ஸோ நான் வந்து ஈரத்தோடு போட்டுட்டு நல்லா கிண்டி விடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு நல்லா ட்ரையாக நல்லா வறுத்து வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் வறுக்கணும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு வருங்க. அந்த வெள்ளை உளுந்து வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு. நான் வந்து கருப்பு உளுந்து அடிக்கடி இந்த மாதிரி வறுத்து நிறையா ரெசிபி பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே ஒரு தடவை அலசிட்டு அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டேன். இந்த பொரி அரிசிலாம் வறுப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா வறுத்துட்டு இதையுமே அந்த உளுந்தோட சேர்த்துட்டு நல்லா நம்ம ஆற வச்சிட வேண்டியதான். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு 8 பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ரெசிபீஸ் வந்து இதில் நம்ம பண்ணலாம். அண்ட் பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோலையுமே நான் சொல்லுவேன். ஸோ கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க. ஸோ அதை ஒரு பக்கம் வறுத்து நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பத்தி வந்திருந்தது இல்லையா, இது வந்து உடனே இது பொருத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எடுத்திருந்தேன். பட் இந்த பத்தி வந்து குத்தி வைக்கிறதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நம்மளே ஏதாவது ஒரு DIY ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் துபாய்க்கு வந்த புதுசில் வந்துட்டு இந்த டிப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஓகே, இன்றைக்கி லைட்டாக வீடியோவில் காட்டிட்டேன் அப்படின்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக 3 ஹோல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதிகபட்சம் ஒரே டைமில் நம்ம 3 பத்தி வைக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் 1 இல்லை 2 அந்த மாதிரி தான் வைப்பேன். நான் வந்து ஒரு குட்டி குட்டியாக 3 ஹோல் வந்து போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது. அந்த பத்தியோட குச்சி இருக்கு இல்லையா, அது போகிற வரைக்கும் நம்ம போட்டால் போதும். ரொம்ப பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா பத்தி வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒட்டையாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் டபுள் டேப் இருக்கும் இல்லையா, அது வந்து பின்னாடி ஒட்டிட்டு இது அப்படியே நம்மளோட கதவு நிலம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பத்தியை வந்து குத்தி வச்சுக்கலாம்.
அண்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் பக்கூர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் காட்டியிருந்தேன். அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பக்கூர் அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோவில் ஷூட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நான் நினச்சேன். பட் எடிட் பண்ணும்போது அந்த ஞாபகமே எனக்கு வருது. இன்ஷால்லா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எங்கே வாங்கினேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக பத்தி குத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஒட்டி வச்சாச்சு. இதில் இன்னொரு பத்தி கூட வைக்கலாம், பட் போதும் 2 வச்சோம் அப்படின்னா. அண்ட் மெயினாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் வந்து போட்டுருவேன். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த சாம்பல்லாம் வந்துட்டு விழும் இல்லையா. ஜஸ்ட் அப்படியே அந்த பேப்பரை கசக்கி போட்டுடலாம். இல்லைன்னா அந்த இடத்த வேறு நம்ம போட்டு பெருக்கிட்டு இருக்கணுமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தும் அரிசியும் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா. இது வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இது அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இதில் சில பேர் ஏலக்காய் போட்டு அரைக்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க. பட் எல்லா ரெசிபிக்கும் ஏலக்காய் நம்ம சேர்த்து அரைக்கிறது வந்து செட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றனால ஜஸ்ட் இது மட்டும்தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். மெயினாக உளுந்து வந்து நம்ம நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சிட்டேன். நீங்கள் ஒரு வேளை இது பல்க் குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். பட் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலே ஓகே தான் நினைக்கிறேன்னா. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு 8 பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இது ரெடி பண்ண உடனேயே புட்டு வந்து அவிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன். நான் புட்டு அவிக்கிறேன் அப்படின்றனால கொஞ்சமாக வீட்டில் உள்ள அரிசி மாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் புட்டு அவிக்க கண்டிப்பாக அரிசி மாவு சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தேவையில்லை. அந்த மாவு மட்டும் வச்சே நம்ம ரெடி பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு அந்த உளுந்து வாடை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் நான் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஜஸ்ட் அப்படியாவது அதை நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா. அதுக்காக அரிசி மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பெரட்டிட்டு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த கேப்பில் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் காலையில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட பாலில் இந்த பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நாட்டு சக்கரை தேங்காய் பால்லாம் ஊற்றி கூட நீங்கள் கலந்து காய்ச்சி கொடுக்கலாம். அதை விட நம்ம கருப்பட்டி சேர்த்து காய்ச்சினோம் அப்படின்னா அந்த உளுந்து வாடை வந்து கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் தேவைப்பட்டுச்சு. தேங்காய் பூ போட்டால் நல்லாயிருக்கும்ல, அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் மாவாட்டுற என்னோடய அகரோ மிக்ஸி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதில் வந்துட்டு அது 2 ஜார் மட்டும்தான் அதில் வரும். ட்ரை ஜார் ஒன்று, வெட் ஜார் ஒன்று. பட் குட்டியாக ஒரு ஜார் இருந்தால் நல்லா இருக்குமே, இது எதுக்கு இந்த மிக்சியில் கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு விசிட்டில் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க போகும்போது இந்த மிக்ஸி ஜார் வந்துட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நீ வச்சுக்கோன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னுடைய நார்மல் மிக்ஸி இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இதை நான் வச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு செட் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் அதில் வந்து சரியாக அரைப்படலை. சரி ஜஸ்ட் இந்த மிக்ஸிக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கும்போது கரெக்டாக செட் ஆயிடுச்சு. எனக்கு செம்ம குசியாயிருச்சு. ஆஹா, நம்ம எதிர்பார்த்தது கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சில பேர்ட்டு அந்த பிரீத்தி ஜோடியாக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு செட் ஆகிற மாதிரியான ஜார் வந்துட்டு இந்த மிக்ஸிக்கு செட் ஆகுது. ஸோ நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த அகரோ மிக்ஸி யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த புட்டு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கெட்டிலில் ஒரு ஸ்டீமர் கொடுத்துருந்துச்சு இல்லையா, அதில் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இதுக்கு வந்து உள்ள ஒரு லைனர் வச்சுக்கிறேன். இந்த ஆடி ஈகோபிக் பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குது இல்லையா, அதிலே இந்த மாதிரி கேக் பண்ணுறதுக்கான ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். அது என்கிட்ட இருந்தனால அது வந்து ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம துணி வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லை ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு சேர்த்துட்டு அண்ட் தேங்காய் வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே கொஞ்சமாக சேர்த்துட்டு உள்ளே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஜஸ்ட் நார்மலாக ஸ்டீம் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்துட்டு ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஸ்டீமர் பேஸ் கட் இருந்துச்சு இல்லையா, அதை தூக்கி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு டெம்பரேச்சர் இந்த 1 டூன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் 2ல் வச்சுட்டேன். நல்லா கொதிச்சா சீக்கிரம் ரெடியாருன்னு சொல்லிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டில் வந்து கருப்பட்டி இருந்தது. சரி இது கருப்பட்டி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுவுமே நான் கொஞ்சம் திருவி எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் காட்டின இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2 வாட்டியாவது நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். பெருசாக சிரமம் பார்க்க மாட்டோம். ஆனால் நமக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு எரிச்சலாக வர மாதிரி இருக்கும். பட் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்கள ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம மண்டைக்கு தெரியும். ஆனால் எந்த நேரமும் அதை நம்ம செயல்படுத்த மாட்டோம். அட்லீஸ்ட் 1-2 விஷயமாவது நமக்கு நாமளே பண்ணிக்கணும். 30+ ஆயிடுச்சுன்னா நம்மளை கொஞ்சமாவது கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நானுமே இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ எனக்காக நீங்களுமே ப்ளீஸ் பண்ணுங்கள். இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதை முடிக்கணுன்றதுக்காகவாது நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த புட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, திருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த உளுந்து வந்து அந்த பச்சை வாசமே தெரியலை, நல்லா இருந்தது. அண்ட் மெயினாக பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ்க்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லட்டு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. உளுந்து வந்து நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால நல்ல ஒரு வாசம் இருக்குது. அந்த புட்டை அவியும் போதே நல்ல ஒரு வாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் எடுத்தது. ஸோ மத்தியானமே பிள்ளைங்க வந்துடுவாங்க. அன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு பிரியாணி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. வீட்டில் பிரியாணி பண்ணதாக சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்து எடுத்து வச்சுட்டேன். நான் அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் டே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்டிலில் வந்துட்டு நூடுல்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக நார்மல் கெட்டிலில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த நூடுல்ஸை போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, பட் இதில் வந்து நல்லா வதக்கி தாளித்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டிலில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். அடுத்தடுத்து நம்ம டக்குன்னு சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் சூடு வந்து சீக்கிரம் ஏறிடும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நூடுல்ஸில் வந்துட்டு ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வீட்டு மசாலாவுமே நான் கொஞ்சம் சேர்ப்பேன். சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இந்த கெட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்புமா பண்ணலாம், அப்புறம் எல்லா வகையான குழம்பு ஐட்டமும் பண்ணலாம், ரைஸுமே நம்ம வேக வைக்கலாம். புலாவ் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. பட் சரி தண்ணி வச்சு அது சரியாக வருமாங்கிறது எனக்கு தெரியலை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வெளியூர்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம கிட்ஸ் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உம்ரா போன டைமில் இது வாங்காமல் விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. ஏன்னா நார்மல் கெட்டில் கொண்டுட்டு போய் அதில் நூடுல்ஸ் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் உம்ரா போன டைமில். பட் இதாக இருந்திருந்தால் இன்னும் நிறையா ரெசிபி நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் எது நமக்கு எப்போ வரணுன்ட்டு இருக்குல்ல. ஓகே, இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிருந்தேன். நான் 2 பாக்கெட் நூடுல்ஸ் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். பட் இதில் வந்து ஒரு 3 பாக்கெட் வரைக்கும் சேர்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இதில். நார்மலாக அடுப்பில் பாத்திரத்தில் நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அதே அளவுக்கு சேர்த்தா போதும். கூட சேர்க்கணும், கம்மியாக சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடுது. அவ்வளோதான். இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு காட்டணுமே, ஏதாவது பேச்சுலர்ஸ் யாராவது பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக தான் இது வந்து நான் செஞ்சு காட்டினேன். அடிக்கடி நூடுல்ஸ் சாப்பிட்றது நல்லது இல்லை, பட் வீடியோவில் காட்டணுன்றதுக்காக நான் காட்டினேன். நாங்களுமே எப்போவுமே சாப்பிட்றது கிடையாது. ஜஸ்ட் எப்போவாவது கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா சாப்பிட்டுப்போம். ஸோ ஒரு 2 பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவுமே கொஞ்சம் இருந்தது இன்னொரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு. அப்புறம் இந்த கெட்டில் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லி இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். 1700 சம்திங்க்கு அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ, நீங்கள் ரொம்ப நாளாக சீக்கிரமாக இந்த வீடியோ போட்டுருங்க சிஸ்டர்னு கேட்ட ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வகையாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் அடைச்சி வைக்கிற மாதிரியான வீடியோவாக இருக்காது. மெயினாக சஹ்ரான் இஃப்தாருக்கு நம்ம சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும், அதை எப்படி ரெடி பண்ணி வைக்கலாம். அண்ட் மெயினாக கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம நோம்பு பிடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் அல்டிமேட்டாக அவங்களுக்கு வரும். அண்ட் அந்த வீடியோ நோம்பு வைக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.